இப்போ கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். என்னோடு கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் இங்கே தம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுகிற போது ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். சமீபத்திலே வந்து ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுகிற வார்த்தை, நான் சகல அதிகாரமுடைய சர்வ வல்லமையுள்ள தேவன். சொன்னார், வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா விதமான அதிகாரம் உள்ளவர் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதோடு கூட அவர் பேசுகிற போது சொல்லுகிறார், ஒரு பெரிய தைரியத்தின் வாக்குத்தத்தம், ஒரு பெரிய நம்பிக்கையின் வாக்குத்தத்தம். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் என்ன செய்வேன்? சர்வ வல்ல தேவனாக உங்களோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் உங்களோடு கூட இருப்பேன். பாருங்க, அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கிறார். நான் கூடவே இருப்பேன் என்று சொல்லுகிறவர் நடுவுல ஒரு சின்ன வேலை வச்சிருக்கிறார். நடுவுல பாருங்களேன், அவர் தம்மை வெளிப்படுத்தி விட்டு தம்முடைய பாதுகாப்பை உறுதி செய்து விட்டு இடையிலே வந்து சொல்லுகிறார், நீங்கள் போய் என்ன செய்யுங்கள்? தேவ ராஜ்யத்தினுடைய செய்தியை ஜனங்களுக்குள்ளாய் அறிவியுங்கள். ஜனங்களுக்குள்ளாய் தேவராஜ்யத்தின் செய்தியை அறிவிப்பது மாத்திரமல்ல, அவர்களை தேவராஜ்யத்தின் குடிமக்களாக மாற்றுங்கள். தேவராஜ்யத்தின் குடிமக்களாக அவர்கள் மாறுவது மாத்திரமல்ல, அவர்கள் ஒரு கூட்ட ஜனங்களுக்கு தேவராஜ்யத்தை கொண்டு போகவும் தேவராஜ்யத்தின் குடிகளாய் மாற்றவும் அவர்களை என்ன செய்யுங்கள்? பயிற்றுவியுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு ஏற்றபடி அவர்களும் என்ன செய்யணுமா? காரியமாற்ற வேண்டும். தேவன் மகிமைப்படுவாராக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுகிற போது, இன்றைக்கு மீட்கப்பட்டவர்களாய் தேவ ராஜ்யத்தினுடைய செய்தியை என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? ஜனங்களுக்குள்ளாய் கொண்டு போகணும். இன்னைக்கு அநேக நேரங்களில் என்ன பிரச்சனைன்னு சொன்னா, ராஜ்யத்தினுடைய செய்தியை கொண்டு போகிறதுல, தேவனுடைய வார்த்தையை பேசுகிறதுல, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறதுல என்ன பேசணும், எப்படி பேசணும், எவ்வளவு பேசணும் என்பதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் சொன்னா, இன்னும் சபை வளர வேண்டி இருக்கிறது. அநேக காரியங்கள் தெரியும், அநேக காரியங்கள் பேசுகிறோம். ஒரு இந்த 14 நாட்கள் கூட்டங்களில் கூட அநேகருக்கான வாய்ப்புகளை தருகிறோம். நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறோம் சொன்னா, இன்னும் தேவனுக்காக ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய வேலையை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். காரியங்களை உணர்ந்து காரியங்களை என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? பேச வேண்டும். தேவராஜ்யத்தினுடைய செய்தி, சுவிசேஷம் என்பது என்ன? தேவராஜ்யம் எதை வலியுறுத்துகிறது, எதை பலவந்தம் பண்ண சொல்லுகிறது, அதை உணர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? அதை ஜனங்களிடத்திலே கொண்டு போக வேண்டும். அநேக நேரங்களிலே பாருங்க, வீணான காரியங்களை பேசி சொல்றது என்னவோ ஊழியம் செய்கிறோம் பேசுகிறோம் என்றுதான். அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு கதை வாசித்தேன். பெரிய பிரசங்கியாரும் குதிரை வண்டிக்காரனும் சொல்லி, இந்த குதிரை வண்டிக்காரன் தான் ஒரு பெரிய மீட்டிங் வச்சிருப்பாங்க. ஓப்பன்ல ஒரு பெரிய மீட்டிங் வச்சிருப்பாங்க. இவர் தான் பிரசங்கியார். இவரை கூட்டு போவான். அவன் நல்ல இந்த மாதிரி ஒரு மழை காலம், நல்ல மழை அடிக்கும். பிரசங்கியார் வந்து நிற்பாரு கூட்டத்துக்கு. ஒருத்தனும் வந்திருக்க மாட்டான். என்ன செஞ்சுட்டு இருப்பான்?
பரவாயில்ல, இன்னைக்கு புயல் மழையை தாண்டி நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அன்னைக்கு அந்த மழையில ஒருத்தனும் வரலையாம். பிரசங்காருக்கு என்ன பண்றேன்னே தெரியல, எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணின்னு வந்திருக்கேன், எவ்வளோ காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறேன். அப்போ அவர் குதிரை வண்டிக்காரங்கிட்ட கேட்பாரு, என்ன இப்படி ஆயிட்டுதுன்னு சொல்லும்போது அவன் சொல்லுவான், ஐயா நீங்கள்லாம் ரொம்ப படிச்சவங்க ஐயா, உங்களுக்கு பெரிய காரியங்கள் தெரியும்யா, நான் சாதாரண குதிரை வண்டிக்காரங்கய்யா, எனக்கு என்னங்கய்யா தெரியும், ஆனா எனக்கு ஒன்று தெரியும்னு சொன்ன. அவர் கேட்டார், அப்படியா சொல்லு, என்ன தெரியும் உனக்கு சொன்னா, நான் ஒரு 50 குதிரைகளுக்கு சாப்பாடு கொண்டு வந்துட்டு 50 குதிரைகள் ஒன்றும் இல்லாம ஒரே ஒரு குதிரை இருந்ததுன்னா அந்த குதிரைக்கு சாப்பாடு போடாம போக மாட்டேன்யா அப்படின்னு சொன்னான். அப்ப இவருக்கு என்னன்னா மண்டையில உறுத்துது பாருங்க, சரி ஒரு குதிரை வண்டிக்காரன் தானே இருக்கிறான், இவனுக்காவது என்ன செய்வோம், பிரசங்கம் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு மணி நேரம் அங்க இருந்து இங்க, இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்டு எல்லாம் அவனுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு குதிரை வண்டிக்காரங்கிட்ட கேட்டாரு, எப்படி இருந்தது பிரசங்கம்? சரி. நான் சொன்னேன், ஐயா நீங்கெல்லாம் ரொம்ப படிச்சவங்க ஐயா, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் சாதாரண குதிரை வண்டிக்காரங்கய்யா, ஆனா எனக்கு ஒன்று தெரியும் சொன்னேன். என்னையான்னு சொல்லும் போது அவன் சொன்ன, ஐயா 50 குதிரைக்கு சாப்பாடு கொண்டு வந்து ஒரே ஒரு குதிரை மாத்திரம் இருந்தா 50 குதிரை சாப்பாட்டையும் ஒரு குதிரைக்கு போட மாட்டேயான்னு சொன்ன. ஒரு செய்தி, ஒரு வார்த்தை, தேவனுடைய காரியங்களை கொண்டு போகிற போது என்ன செய்யணுமா, ஒரு அளவு. அதனால நேரத்தோட முடிச்சிடும், ஒன்றும் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. 50 குதிரை கொண்டு வந்ததை ஒரே குதிரைக்கு போட மாட்டோம். கவனிங்கள், என்னோடு கூட இந்த வார்த்தை சொல்லுகிறது, தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, தேவ ராஜ்யத்தினுடைய செய்தியை சுமந்து கொண்டு போக வேண்டும். அப்போ அந்த வார்த்தை எப்படி கொண்டு போவது? இங்கே வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 15 வாசிக்கிற போது 3வது வசனத்திலிருந்து அவர் பேசுகிறார், நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்து இயேசு என்ன செய்தாரா, வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து அநேகருக்கு தரிசனமானார். கடைசியா பவுல் சொல்லுகிறான், அகால பிரவி போன்ற எனக்கும் தரிசனமானார். நல்ல கவனிங்க, ஒரு பெரிய செய்தி இல்லை, தேவ ராஜ்யத்தினுடைய செய்தி, சுவிசேஷம் என்பது வேற ஒரு பெரிய செய்தி அல்ல. இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார், என்னை மீட்டுக் கொள்ள வரப்போகிறார். இதுதான் ராஜ்யத்தின் செய்தி. ஒன்னும் பெரிய காரியங்கள் அல்ல, மணிக்கணக்கா போய் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ண வேண்டியது அல்ல. நீயும் நானும் பாவியாயிருந்தோம், என்னை மீட்ட தேவன் உன்னையும் மீட்க விரும்புகிறார். அதுதான் தேவ ராஜ்யத்தின் செய்தி. ஒரு சாராம்சத்தை மாத்திரம் பவுல் பேசுகிறார். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு மகிமுண்டாட்டும், மீட்கப்பட்டவனாய், அழைக்கப்பட்டவனாய், அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய், தேவனாலே அனுப்பப்பட்டவனாய் பவுல் சொல்லுகிறான். இந்த செய்தியை சுமந்து கொண்டு ஓடுகிறான். எப்படிப்பட்ட சூழல்கள்? அப்போஸ்தலர் 20:19 போடப்பட்டிருக்கிறது. அவன் சொல்லுகிறான், வெகு மன தாழ்மையோடும். பாருங்க, ஒரு செய்தியை கொண்டு போகிறவன் எப்படி கொண்டு போகிறான் சொன்னா, வெகு மன தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும், யூதருடைய தீமையான யோசனைகளினால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்த பிரயோஜனமான ஒன்னையும் நான் உங்களுக்கு என்ன செய்யல, மறைக்கல. மனம் திரும்புவதை குறித்து ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வீடுகள் தோறும் பார்க்கிற ஆட்கள் இடத்துல பேசுகிறான், இவைகள் உங்களுக்கு பிரயோஜனமானவைகள். ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறான் சொன்னா, நீ தேவ பிள்ளையாய் மீட்கப்பட்டிருக்கிறாய். பவுல் சொல்லுகிறான், அவர் என்னை மீட்டுக் கொண்டார், அவர் எனக்காக மரித்திருக்கிறார், அவருடைய ராஜ்யத்தின் செய்தியை நான் கொண்டு போகட்டும். எந்த சூழலிலும் எல்லாரிடத்திலும் பேசுகிறான். அந்த வசனங்களை தொடர்ந்து 21 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவ ராஜ்யத்தின் செய்தியை கிறிஸ்துவை என்ன செய்கிறானா, சாட்சியாய் பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் இன்றைக்கு அதை தான் எதிர்பார்க்கிறார். என்ன செய்கிறோம்? இயேசு வருவார், இயேசு வருவார் என்று சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்ப இயேசு வருவார், எப்ப வருவார்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனா வேதம் சொல்லுது, ஒரு நாள்ல வருவார்.
அந்த நாள் எப்பன்னு சொன்னா மத்தேயு 24:14 சொல்லுகிறது, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது இயேசு வருவார். இயேசு எப்ப வருவார்னு சொன்னா, நீங்களும் நானும் வேலை செய்தாக வேண்டும். நீங்களும் நானும் நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை ஜனங்களுக்குள்ளாய் கொண்டு போக வேண்டும். இயேசுவினுடைய மகிமையை, இயேசுவினுடைய வல்லமையை நாம் பேசியாக வேண்டும். ஏன்னா இந்த சுவிசேஷம் கடைசி மனுஷனுக்கு அறிவிக்கப்படுகிற நாளிலே இயேசு வருவார். ஓடணும், செய்தியை சுமந்து கொண்டு என்ன செய்யணும்? ஓடணும். மணவாளனாகிய கிறிஸ்து மணவாட்டி சபையை சந்திக்க வரணும்னு சொன்னா மணவாட்டி என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? அந்த செய்தியை சுமந்து கொண்டு ஓட வேண்டும். அப்போஸ்தலர் 8 வாசிக்கிற போது 4வது வசனம் சொல்லுகிறது, சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். சிதறடிக்கப்பட்டிருக்கிறான், போராட்டத்துக்குள்ளாய் கடந்து போயிருக்கிறான், ஓடுகிறான், போகிற இடமெல்லாம் என்ன செய்கிறானா? தேவ ராஜ்யத்தினுடைய அந்த வார்த்தையை விதைத்து கொண்டே போகிறான். கடந்த நாட்கள்ல கூட நாங்க பாருங்க, அந்த கொச்சின் போகும்போது ஆலப்புழா பகுதிகளிலே போகிற போது அந்த பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா தேவனுடைய ஆலயங்கள், அத்தனை பிரம்மாண்டமான ஆலயங்கள் எழுப்பப்பட்டு இருந்தது. பட்டணம் முழுவதும் ஆலயம் தான், பார்க்கிறெல்லாம் தேவனுடைய ஆலயங்களினாலே நிரம்பி இருந்தது. எப்படி இது சாத்தியமானது? ஒரே ஒரு மனிதன், தோமாவினுடைய ஓட்டம். இந்த பட்டணத்தில் வந்து இறங்கி அவன் போகிற இடங்களெல்லாம் போய் கடந்து போய் பார்த்த போது எத்தனை பாடுகளுக்குள்ளாய், உபத்திரவங்களுக்குள்ளாய் தேவ ராஜ்யத்தினுடைய செய்தியை கொண்டு வந்த நிமித்தம் இன்றைக்கு அந்த பட்டணங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடையவைகளாய் மாறி இருக்கிறதுன்னு சொன்னா ஒரு மனுஷன் அதை செய்ய முடியுமானால் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கிட்ட அதை தான் எதிர்பார்க்கிறார். ஆதி திருச்சபை அதை செய்கிறது, ஓடுகிறார்கள், அந்த வார்த்தைகள் சொல்லுகிறது, தேவராஜ்யத்தின் செய்தியை பிரசங்கிக்கிற போது விடுதலை உண்டாகிறது, அற்புதங்கள் நடக்கிறது, ஜனங்கள் குணமாக்கப்படுகிறார்கள், பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்படுகிறது. 8வது வசனம் சொல்லுகிறது, அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஒரு பட்டணத்தை எது சந்தோஷப்படுத்துகிறது? பட்டணத்தின் குடிகளை எது சந்தோஷப்படுத்துகிறது சொன்னா தேவ ராஜ்யத்தினுடைய செய்தி கொண்டு போக வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நம்மால என்ன செய்ய முடியல? தேவராஜ்யத்தை குறித்து பேச முடியல, தேவராஜ்யத்தை ஜனங்களிடத்துல கொண்டு போக முடியல. வெட்கப்படுகிறான், தயங்குகிறான், பயப்படுகிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவங்க இப்ப தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பான். தேவன் எதிர்பார்க்கிறவைகள் சொல்லணும், கொண்டு போகணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். நீங்க மார்க் 8:38 வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பட்டணம் ஒன்றுமில்லாதது, விபச்சாரம் நிறைந்தது, பாவம் உள்ள ஒரு சந்ததி. இந்த சந்ததியிலே என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை அவர் என்ன செய்வாராம்? வரும் நாளிலே எப்படி வருவாராம்? பிதாவினுடைய மகிமை பொருந்தினவராய். பாருங்க, ஆயிரமான தூதர்களோடு கூட அவர் இறங்கி வருகிற போது வெட்கப்படுவாராம். வெட்கப்பட்டு என்ன சொல்லுவாரு? உன்னெல்லாம் என் பிள்ளைன்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குன்னு என்ன சொல்லுவாரு? ஆளுங்க சொல்றாங்கல்ல, உன்னை வளர்த்தது 4 கழுதையை வளர்த்துருந்தா கூட என்ன செய்யும்? உன்னை பெற்றதுக்கு வெக்கப்படுவாராம். உன்னை என் பிள்ளைன்னு சொல்ல எனக்கு வெக்கமா இருக்குது, உன்னை என் ஊழியக்காரன் சொல்ல வெக்கமா இருக்குது, உன்னை என் வேலைக்காரன் சொல்ல வெக்கமா இருக்குது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ அவர்கள் குறித்து ஒன்றும் பேசாத போது, நீ வெட்கப்படுகிற போது அவர் சொல்லுகிறார், பிதாவின் மகிமை பொருந்தினவராய் அவர் வருகிற போது நம்மை குறித்து அவர் என்ன செய்வாரா? அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவார், வெட்கப்படுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாம் வெளியரங்கமாகப்பட்டிருக்கிறது. அவருடைய வல்லமை தெரியும், அவருடைய அதிகாரம் தெரியும், அவருடைய மகத்துவம் தெரியும், ராஜரீக தேவனுடைய சகலவிதமான ஆளுகை நமக்கு தெரியும், அவருடைய மேன்மை தெரியும். எல்லாம் தெரிந்த தேவன் எல்லாவற்றையும் சொல்லி இருக்கிறார். எல்லாவற்றையும் வெளியரங்கமாக்கிட்டு சொன்னார், நான் உன் கூடவே இருப்பேன் என்றார். அவ்வளவு பெரிய தேவன் கூட இருப்பேன்னு சொல்லுகிறார். ஆனா நம்ம என்ன செய்கிறோம்? வெட்கப்படுகிறோம், பயப்படுகிறோம். பவுல் சொல்லுகிறான் ரோமர் 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படவே மாட்டேன்னு சொல்றான்.
ஆண்டவரை குறித்து பேசுகிறதுக்கு நான் வெட்கப்பட மாட்டேன். ஏன் சொன்னா, விசுவாசிக்கிறவனுக்கு அந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் ஒரு பெரிய பலனை தரும், மீட்பை தரும், விடுதலையை தரும். அதை நான் விசுவாசிக்கிறேன், நான் பேசுவேன் என்று சொல்லுகிறான். ஆண்டவருக்கு மகிமையாக இன்றைக்கு தேவ பிள்ளைகள் பேசியாக வேண்டும். எத்தனை நன்மைகளை பெற்றிருக்கிறோம், எத்தனை உதவிகள் செய்திருக்கிறார், எவ்வளவாய் தூக்கி எடுத்திருக்கிறார், எங்கிருந்தெல்லாம் மீட்டு கொண்டு வந்திருக்கிறார், எத்தனை சிறைகளை உடைத்திருக்கிறார். தேவனுக்கு நாம் இன்றைக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோமா? யாம் பெற்ற இன்பம் இல்ல நான் மாத்திரம் பெற்றா போதும், அப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. பாருங்க, யோவான் 4ஆம் அதிகாரம் 28 வரைக்கும் சமாரிய ஸ்திரீ சொல்றா, நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொன்னார், நீங்க வந்து பாருங்க, அவர் மேசியாதானா கிறிஸ்துதானா, வந்து என்ன செய்யுங்க. அவள் வாழ்க்கை ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்றைக்கு அநேகம் பேர் என்ன செய்தார்களா, அந்த பட்டணத்தில் இருந்த ஜனங்கள் மேசியாவை அறிந்து கொண்டார்கள். ஒரு செய்தி சொல்லுகிறாள், அவளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், கிறிஸ்துவை சந்திக்கிறார், கிறிஸ்து அவரோடு கூட பேசுகிறார், இடைப்படுகிறார், மாற்றம் அடைகிறார். அது சொல்லுகிறார், ஊருக்குள்ள போய் சொல்லுகிறார், ஒருவர் வந்தார், என்னோடு கூட பேசினார், அவரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன, இயேசுவை குறித்து பேச அவ வெட்கப்படல, அவள் வாழ்வை சாட்சியாய் சொல்ல அவ வெட்கப்படல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 5ஆம் அதிகாரம் 13 15 வரைக்கும் போடப்பட்டிருக்கிறது. 38 வருஷம் பெதஸ்தா குளத்தண்டையில வியாதிப்பட்டவனாய் கிடக்கிறான். உதவி செய்ய ஆள் இல்லை. ஒருவர் வந்து உதவி செய்கிறார். அந்த 13வது வசனம் சொல்லுகிறது, சொஸ்தமாக்கப்பட்டவன். நல்ல கவனிங்க, இயேசு அவனை குணமாக்கி இருக்கிறார். அவனுக்கு என்ன தெரியல, யார் தன்னை விடுவித்தது என்று தெரியாது, யார் தன்னை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தினது என்று தெரியாது, யார் அந்த மீட்பை செய்தார்கள் என்று தெரியாது. ஆனா அவனுக்கு என்ன தெரியும் சொன்னா, அனுபவித்து கொண்டிருக்கிறான் மீட்பை. இன்னைக்கு நம்ம அப்படித்தானே. நீங்க எப்படிங்க ரட்சிக்கப்பட்டீங்க, யார் உங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தினா, அதெல்லாம் எங்கப்பா சார், தேவ கிருபையில் என்ன செஞ்சிட்டோம், யாரோ ஒருவர் நம்மோடு கூட பேசி, யாரோ ஒருவர் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாய் நடத்தி. பாருங்க, இவனுடைய வாழ்விலே தேவன் அற்புதங்களை செய்தான், தேவன் மீட்டு கொண்டு வருகிறார். ஆனா அவனுக்கு அது தெரியல. வேதம் என்ன எதிர்பார்க்கிறன்னு சொன்னா, அடுத்த வார்த்தை, அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேவாலயத்திலே அவன் இயேசுவை காண்கிறான். வளர்ச்சி, மீட்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் சொன்னா அடுத்து எங்க வந்தோம்னா, உன்னை குணமாக்கினவரை நீ பூரணமாய் அறிந்து கொள்ள வேண்டுமானால், உன்னை விடுதலையாக்கினவரை பூரணமாய் அறிந்து கொள்ள வேண்டுமானால் தேவாலயத்துக்கு நீ வரணும். விடுவிக்கப்பட்ட நிலைமையிலே இன்னைக்கு எத்தனை பேர், ஆண்டவர் எவ்வளவு பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறார், எவ்வளவு பேரை குணமாக்கி இருக்கிறார். சொஸ்தமாக்கப்பட்டவர்கள் 10 பேர் அல்லவா? தேவனை ஆராதிக்கும்படி, தேவனை தொழுது கொள்ளும்படி வந்திருக்கிறவர்கள் எத்தனை பேர்? ஒரே ஒரு ஆள்னு சொன்னார், ஒரே ஒரு ஆள். இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, எப்ப நீ அவரை அறிந்து கொள்ள முடியும்? அந்த வார்த்தை சொல்லுகிறது, இயேசு தேவாலயத்திலே அவனை பார்க்கிறார், தேவனோடு கூட உறவாட ஆரம்பிக்கிறார். அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது? அவன் போய் தன்னை விடுதலை ஆக்கினவே கிறிஸ்து இயேசு என்று பேசுகிறான். நீங்க எப்போ தேவனோடு கூட உறவாடுகிறீர்களோ அப்பொழுது உணர்ந்து கொள்வீர்கள், என்னுடைய வாழ்வை புனரமைத்தவர் இயேசு என்று சொல்லி. அதை உணர்ந்து கொள்ளுகிற போது உங்களால சும்மா இருக்க முடியாது. அவன் சொல்லுகிறான், இயேசு என்னை குணமாக்கினவே. ஆண்டவருக்கு மகிமை உண்டார். பாருங்க, இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவன் மகிமைப்படட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கை, மார்க் 5 வாசிக்கிறோம், 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் லேகியோனை குறித்து போடப்பட்டிருக்கிறது. கல்லறை தான் அவனுடைய வாழ்க்கை. பிசாசினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறான், தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்ளுகிறான், வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறான். ஆனா இயேசு அவனை சந்தித்ததற்கு பின்பு அவன் சொல்லுகிறான், இயேசு கிட்ட வந்து, ஆண்டவரே நம்மோடு கூட இருக்கிறான்ப்பா, உம்முடைய சீசனா இருக்கிறான்ப்பா, உம்மோடு கூட வந்துடுறான் ஆண்டவரே, உம்மோடு கூடவே நான் வாழட்டும் என்று சொல்லுகிறான். எவ்வளவு வாஞ்ச பாருங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாமி அவனை பார்த்து சொன்னாரு, பரவாயில்ல, நீ போய் என்ன செய்ய, சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் போ, ஊர்ல இருக்கிற ஆட்கள் கிட்ட எல்லாம் போ, தேவன் உனக்கு செய்ததை சொல்லு என்று சொன்னார். அவன் போய் அந்த பட்டணங்களிலே கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறான். வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள்.
வாழ்க்கையில் என்னைக்காவது ஜனங்களை ஆச்சரியப்படத்தக்க வகையில உங்க சாட்சி இருந்திருக்கிறதா? இயேசு உங்களுக்கு என்ன செய்தார் என்பதை என்றைக்காவது ஜனங்கள் பிரமிக்கத்தக்க வகையிலே சாட்சியாய் அறிவித்திருக்கிறீர்களா? யார்கிட்ட பேசி இருக்கிறோம்? யார்கிட்ட சொல்லி இருக்கிறோம்? தேவன் நமக்கு செய்தவைகளை பாருங்க. தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு சகோதரி போய் சொல்லுகிறார், கிறிஸ்து என்னை சந்தித்திருக்கிறார். ஆட்கள் எப்படி இருப்பாங்க, தேசம் எப்படி இருக்கு, என்ன பிரச்சனை வரும் ஒன்னும் தெரியாது. 38 வருஷமாய் பெதஸ்தா குளத்தண்டையில படுத்து கிடந்தவ யூதர்களிடத்திலே போய் செய்தி சொல்லுகிறான். யூதர்கள் கிட்ட போய் அந்த வார்த்தையை சொன்னா என்ன சம்பவிக்கும் அவனுக்கு தெரியாது. ஆனா என்ன செய்கிறதை பார்க்கிறோம், போய் சொல்லுகிறான். கல்லறையில இடந்தவன், பிசாசினாலே ஆளப்பட்டு கொண்டிருந்தவன் விடுவிக்கப்பட்ட மாத்திரத்திலே இயேசுவை போய் பிரசங்கம் பண்ணுகிறான். நமக்கெல்லாம் என்ன ஆண்டவர் நம்ம எங்க இருந்து எடுத்து வந்திருக்கிறார்? இவர்களை போல ஒருவரை போல கூட நாம இல்லை. கர்த்தர் அவ்வளோ லேசா அவ்வளோ மென்மையாய் நம்மை கொண்டு வந்திருக்கிறாரே, அவருக்கு எவ்வளவாய் சாட்சி சொல்ல வேண்டும். நம்முடைய வாழ்வு ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஒருவனும் வெட்கப்படலை, எல்லாரும் போய் இயேசுவை குறித்து பேசுகிறார்கள். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இந்த வருஷம் ஆரம்பித்து 11 மாசம் இன்னையோட முடியுது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு 11 மாதத்துல எத்தனை பேருக்கு உங்கள் இயேசுவை சொல்லி இருக்கிறீர்கள்? இயேசுவை எவ்வளவு பேர்கிட்ட கொண்டு போயிருக்கிற? ரட்சிக்கப்பட்ட நாள் துவக்கி இன்றைக்கு வரைக்கும் எத்தனை பேருக்கு உங்களுடைய சாட்சி, எத்தனை பேருக்கு உங்களுடைய வாழ்க்கை ஒரு பிரமிப்பை தந்து இயேசுவின் பக்கத்திலே அவர்களை எடுத்திருக்கிறது? தேவனுக்கு மகிமை உண்டாட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவன் பாருங்க ரொம்ப வாஞ்சை உள்ள தேவன், அவ்வளவு ஆச்சரியமாய் நம்மை நடத்துகிற தேவன், ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட இருக்கிற தேவன். ஆனா இன்றைக்கு என்ன செய்கிறோம்? என்னோடு கூட யோனாவின் புத்தகத்தை வாசிக்கிற போது அங்கே வாசிக்கிறோம், 1 அதிகாரம் 1 வசனம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர் நீ எழுந்து பாருங்க மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்திலே வந்திருக்கிறது. அப்பொழுது யோனா விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி பாருங்க, அவங்களோடு கூட தர்ஷீஷுக்கு போக என்ன செய்கிறானா, கப்பல் ஏறுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பேர் என்னது? யோனா. பேர் என்னது? யோனான்னா என்ன அர்த்தம்? புறான்னு அர்த்தம். யோனான்னா புறா. பாருங்களேன், சத்தியத்தை சுமந்து கொண்டு போகிற புறா, தேவனுக்கான செய்தியை சுமந்து கொண்டு போகிற புறா. பேர் என்னவோ என்னதான், கிறிஸ்தவன் தான். ஆனா ஓடுகிறான். எங்கே ஓடுகிறான்? கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். தேவன் எப்போதும் தம்முடைய பிள்ளைகளோடு கூட பேச விரும்புகிறார், உறவாட விரும்புகிறார், நேரம் எடுக்க விரும்புகிறார். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமோடும் ஏவாளோடும் தோட்டத்திலே உலாவிக் கொண்டு இருந்த தேவன் இன்றைக்கு வரைக்கும் நம்மோடு கூட பேச விரும்புகிறார், தொடர்பு கொள்ள விரும்புகிறார். எவ்வளவு வாஞ்சை! நீங்க யோசிச்சு பாருங்க. ரொம்ப உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்றீங்க, அவங்க ஃபோனை அட்டன் பண்ணி உங்க கூட பேசினா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். ஒன்று நீங்கள் ஃபோன் போட்டாலும் சரி, இல்லை அவங்க ஃபோன் போட்டாலும் சரி, எடுத்து என்ன செய்வோம், மணிக்கணக்காக நேரம் போகிறதே தெரியாமல் என்ன செய்வோம், பேசிக்கிட்டே இருப்போம். ஆண்டவர் அப்படிதான் யோனா கிட்ட தம்முடைய பிள்ளைகளோடு கூட பேச விரும்புகிறார், பேச வாஞ்சிக்கிறார், நேரம் எடுக்கிறார். இவனுக்கு ஒரு ஃபோன் அடிச்சிருப்பார், யோனா கிட்ட பேசுகிறார். ஃபோன் பண்ணால் நீங்கள் நல்லா கவனிங்க, நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, பேசுகிறீங்க, எதிர்பக்கத்துலேருந்து என்ன வரல, ஒரு பதில் இல்லை. உங்ககிட்ட சொல்றாரு, போய் இந்த வேலையெல்லாம் செஞ்சிருப்பா, போறியா இல்லையா? ஒன்னும் பதில் இல்லை, ஒரு வார்த்தையும் பதில் சொல்லலை. உடனே என்ன செஞ்சுட்டான், கட் பண்ணிட்டான். போனை என்ன பண்ணிட்டான், கட் பண்ண. நம்ம அப்படியே பேசிட்டு இருக்கும் போது ஒரு ஆள் திடீர்னு போனை கட் பண்ணிட்டு ஒரு பதிலும் சொல்லனா எப்படி இருக்கும்? உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? அப்படியே உச்சிலிருந்து எரியுமா இருக்கு. அவ்வளோ இதாக பேசுகிறேன்,
கட் பண்ணிட்டு போய் மறுபடியும் என்ன செய்வோம், நம்மளே சமாதானப்படுத்திப்போம். பாருங்க, ஒருவேளை லைன்ல ஏதாவது பிரச்சனையா இருக்கும், நெட்வொர்க் பிரச்சனையா இருக்கும், அதனால தான் இருக்குன்னு மறுபடியும் என்ன செய்வோம், மறுபடியும் ஃபோன் போடுவோம். ஃபோன் போட்டால் என்ன வரும், நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் தொடர்பு இல்லைக்கு வெளியே இருக்கிறான்னு வரும். எப்படி இருக்கும்? அப்போ அடப்பாவி ஃபோனை என்ன பண்ணிருக்கிறாங்க, ஆஃப் பண்ணிட்டான். இவன் அப்படித்தான், இவன் என்னன்னு செஞ்சுட்டான்னா ஆஃப் பண்ணிட்டான். ஒரு பதிலும் இல்லை. அவர் கூப்பிட்டு பார்க்குறாரு, ஆள் எங்கே ஓடிட்டாரு, தொடர்பு எல்லைக்கு வெளியே ஓடிக்கொண்டு இருக்கிறான். அவன் நினைச்சான் தொடர்பு எல்லைக்கு வெளியே ஓடிக்கொண்டு இருக்கிறோம்னு. அவனுக்கு தெரியல, சங்கீதக்காரனுக்கு தெரியுது, உமக்கு மறைவாக நான் எங்க ஓடுவேன், எங்கேயும் என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. ஓடுகிறது போல என்ன செய்து கொண்டு இருக்கிறான், விலகி ஓடிக்கொண்டு இருக்கிறான், ஒரு பதிலும் இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, தேவன் உங்களோடு கூட பேசுகிறார் அல்லவா, தேவன் ஒரு முறை கூட உங்க கூட பேசலையா, ஆண்டவர் உங்களோடு கூட உறவாடலையா, உங்ககிட்ட காரியங்களை சொல்லலையா, சொல்லலையா, காரியங்களை வெளிப்படுத்தலையா? எத்தனை நேரங்கள், எவ்வளவு காரியங்களை ஆண்டவர் பேசுகிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யோனாவோடு கூட பேசுகிறார். ஒரு செய்தி சொல்லுகிறார், யோனா என்ன செய்கிறானா, விலகி ஓடுகிறான். ஏன் ஓடுற? இன்னைக்கு நம்மால தேவ வார்த்தையை சொல்ல முடியல. என்ன பிரச்சனை? யோனாக்கு என்ன பிரச்சனை? பவுல போல அடிக்கப்பட்டானா? 2 கொரிந்தியர் 11 வாசிச்சு பாருங்க, 23 பவுல் சொல்லுகிறான், எத்தனை முறை என்ன அடிச்சிட்டானுங்க, சட்ட துணியெல்லாம் இல்லாம நிர்வாணப்படுத்தி குளிர்ல கடந்திருக்கேன், கடல்ல கடந்திருக்கேன், நம்பின நண்பர்கள் என்னை மோசம் போக்குனாங்க, எல்லாம் என்னை விட்டுட்டான். ஆனாலும் 28வது வசனம் வாசிங்க பாருங்க, இவைகள் எல்லாவற்றிலும் பாருங்க சொல்றான், எல்லா சபைகளை குறித்த இந்த கவலை அவனுக்கு என்னன்னா, அவனை அடிச்சதை பத்தி எல்லாம் கவலை இல்லை, துரோகம் பண்ணினதெல்லாம் அவனுக்கு கவலை இல்லை, சட்ட துணி இல்லாம அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கினது கூட அவனுக்கு கவலை இல்லை. அவன் கவலை எல்லாம் என்ன தெரியுங்களா, இந்த சபைகளை குறித்த கவலை நித்தமும் என்னை நெருக்குகிறது என்று சொல்ல. இப்படி ஒரு நாள் யோனா அடிக்கப்படலை, ஒரு நாள் என்ன செய்யல, பாரப்படலை, நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். காசு என்ன இருக்குது, காசு இருக்கு பாருங்க. காசு இருந்தா சில ஆட்களுக்கு என்ன தெரியாதுன்னா, கடவுள் தெரியாது, தேவனை ஓடுறாரு, காசு இருக்குது. இப்ப பாருங்களேன், இவர் எப்படியெல்லாம் போறாரு, நாங்க போட்டிருக்கு. ரொம்ப பெரிய செய்தி, நம்ம நேரம் கருதி முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். என்ன பண்ணாருன்னு போட்டிருக்கு தெரியுங்களா, ஃப்ளைட்டு, டைரக்ட் ஃப்ளைட் இல்லையா. நாங்க கூட பிள்ளை வீடுங்களுக்கு போக பார்த்தோம், பயங்கர இங்க மாறி அங்க மாறி. இவருக்கு எங்க தர்ஷீஷுக்கு போறதுக்கு என்ன இல்லையா, டைரக்ட் கப்பல்லாம் கிடையாது. இங்க இருந்து எங்க போறாரு, அங்கிருந்து ஒரு டிரான்சிட் எடுக்கிற மாதிரி யோப்பாக்கு போய் அங்கிருந்து காசு கொடுத்து இன்னொரு இடத்துக்கு போய் ஓட முடியுது பாருங்க. எதுக்கு? எதுக்கு? தேவனுக்காக ஓடல்ல, தேவனை விட்டு விலகி ஓடுகிறதுக்கு நேரத்தை செலவிடுகிறான், பணத்தை செலவிடுகிறான், என்னெல்லாம் முடியுமோ அத்தனையும் செய்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அவனுக்கு என்ன தெரியலன்னு சொன்னா, தேவனை விட்டு விலகி ஓடுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படுகிறதில்ல. அநேக நேரங்கள் அப்படிதான், தேவனுக்கு நம்மால என்ன செய்ய முடியல, கீழ்ப்படிய முடியல. ஆண்டவர் பேசுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார், எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம் நன்மைகளை. ஆனா என்ன செய்கிறது இல்லை, கீழ்ப்படுகிறது இல்லை. பரவாயில்ல பாஸ்ட் தான் என்ன செய்கிறோம், ஓடிக்கொண்டு இருக்கிறோம். தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். என்ன வாசிக்கிற போது 32ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள் சொல்லுகிறது, ஒரு 2.5 கோத்திரங்கள் தேவனுடைய நன்மையை யோர்தானுக்கு இந்த கரையிலே பெற்றுக்கொண்டது. இந்த கரையிலே நன்மையை பெற்றுக் கொண்டார்கள். அப்ப பேசுகிற போது சொல்லுகிறான், இல்ல உனக்கு நன்மை வந்துட்டது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய், நீ மீட்கப்பட்டிருக்கிறாய் என்பதினாலே நீ இங்கே இருந்து விட முடியாது, நீ யுத்தத்துக்கு போயாகணும். மீதி இருக்கிற உன் சகோதரர்கள் எல்லாம் இந்த சுதந்திரத்தை அடைகிறதுக்கு நீ தொடர்ந்து யுத்தம் செய்யணும், அவர்களுக்கு உதவி செய்யணும், எல்லாவற்றையும் நீ செய்தாக வேண்டும். செய்யவில்லையானால் அது என்ன செய்யும் போட்டிருக்கு தெரியுங்களா, பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் பாவம் நிச்சயமாய் உங்களை என்ன செய்யும், தொடர்ந்து பிடிக்கும் என்று சொன்னார். வேலை செய்யணும், நன்மையை பெற்றுட்டு விடுவிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உனக்காக பிரயாசப்பட்டவர்கள் உண்டு. அப்ப நாம என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, சும்மாலாம் நீங்க ஓடிட முடியாது.
ஃபார்ம் கொடுத்தாரு, ஃபில் பண்ணாலும் ஃபில் பண்ணலனாலும் கொடுத்துட்டு போயிடலாம்லாம் ஓடிட முடியாது. வந்திருக்கிற எல்லாருக்கிட்டையும் கர்த்தர் கணக்கு கேட்பார். என்னப்பா சார் கூப்பிட்டு வச்சு மழை காலத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் நம்ம கூட தான் பேசுறார். யோனா கிட்ட பேசுனது போல நம்ம கிட்ட பேசலையா? எவ்வளவு முறை பேசி இருக்கிறார். யோனா ஓடுகிறான். ஏன்னு சொன்னா அவனுக்கு வேற நிறைய பிரச்சனைகள். யோனாக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னா, இடம் கடினமான இடம், வேலை கடினமான வேலை. அனுப்பப்பட்ட இடம் என்னன்னு சொன்னா நினிவேக்கு போன்னு சொன்னார். நினிவே நல்ல பட்டணமா இருந்தா பரவாயில்ல, சென்னைக்கு ஊழியத்துக்கு போனால் ஆட்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வேற எங்கேயாவது போக சொன்னால் ஆட்களுக்கு, ஏன்னா ஊர் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், நீங்கள் நினிவேவை சரியாய் அறியணும்னு சொன்னால் நாகும் வார்த்தைகளினாலே நினிவேவை பார்க்கணும். நாகும் சொல்றாரு 3ஆம் அதிகாரம், அங்கே பாருங்க முதல் வசனத்திலிருந்து, இரத்த பழிகளின் நகரம். நினிவே எப்படிப்பட்டதான்? வஞ்சகம் நிறைந்தது, கொடுமை நிறைந்தது, டெய்லி திருட்டு தான், கொள்ளையடிச்சிருவான். தினம் என்ன நடக்குமா? கொள்ளை நடக்கும். அப்புறம் சவுக்குகளின் ஓசை, அடி விடும் பாருங்க. ரோட்ல சும்மா போற வரவனுக்கெல்லாம் என்ன விடுமா? சவுக்கு. குதிரை மேல ஏறி இருக்கிற என்ன வச்சிருப்பான்? சவுக்கு, அடி சவுக்கு. அப்புறம் குதிரைகளின் உருளைகளின் பாய்ச்சல், ரதங்களின் பாய்ச்சல், சத்தம். இது ஓயாம. ஏன்னா குதிரை மேல ஏறி இருக்கிறவன் என்ன வச்சிருக்கிறான் போட்டு இருக்கு தெரியுமா? ஒரு பக்கம் சவுக்குல அடி விடுகிறது, இன்னொரு பக்கம் பட்டயம், மின்னுகிற பட்டயம். போற போக்குல என்ன செய்வானா வெட்டிட்டு போயிட்டே இருப்பான். இன்னொருத்த கையில என்ன இருக்கிறதா? ஈட்டிகள். பாருங்க அந்த நகரம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எவன் எவனை வெட்டுவான்னு தெரியாது, யார் யாரை குத்துவான்னு தெரியாது, எவன் எதை கொள்ளையடித்து கொண்டு போவான்னு தெரியாது. விபச்சாரத்தினாலே நிறைந்திருந்த பட்டணம், மகா சூனியக்காரிகள் நிறைந்திருந்த பட்டணம். பிரேதங்கள் என்ன செய்ததா? அப்படியே தெருக்களிலே விழுந்து கிடக்கிறது. இடறி விழுகிறவன் பிரேதத்தை தட்டி கீழே விடுறான்னு போட்டிருக்கு. அங்க பசனா எப்படி பாச போக முடியும்? யோனாப்பா சொன்னார், போ அந்த ஊருக்கு போனா இது பேசாம நான் என்ன செய்வேன், என்ன செலவானாலும் பரவாயில்ல, வேற எங்கேயாவது போயிடலாம். ஏன்னா அவனால என்ன செய்ய முடியல. பாருங்களேன், அவனுக்கு பயம் இல்லை. யோனாக்கு என்னன்னு சொன்னா பயம் இல்லை. ஏன் ஓடினான்னு சொன்னா, ஏதோ பயந்து அங்க போனா நம்மளை கொன்றுவாங்கன்னு சொல்லி அந்த பயம்லாம் கிடையாது. ஒன்னே ஒண்ணு என்னன்னா, இந்த பாவிகளை மீட்க வேண்டிய அவசியம் என்ன? சாகட்டும் அவனுங்க. அவனுடைய எண்ணெல்லாம் என்னன்னா, இவன் ரட்சிக்கப்பட்டா என்ன, இவன் மீட்கப்பட்டா என்ன, வாழ்ந்தா என்ன, பேசாம இவனுக்கு என்ன செய்யட்டும், நம்ம போனாதானே இவர் இவனை காப்பாத்துவாரு, நம்ம போனாதானே அவனுக்கு ஒரு எச்சரிப்பு செய்தி வரும், அப்பதானே இவன் என்ன செய்வான், விடுதலை ஆவான், பேசாம என்ன செய்யட்டும், சாகட்டும். நம்மளும் அப்படித்தானே சில நேரங்கள்ல எவ்வளவு முறை தான் சொல்றது, அவன் ரட்சிக்கப்படுறான், இல்லைன்னா அப்படியே வீணா போனா வீணா போறான். நம்ம அப்படிதான் என்ன செய்கிறோம், கடந்து போகிறோம். ஏன்னு சொன்னா, எவ்வளவு முறை சொல்லிட்டோம் பாஸ்டர், எவ்வளவு முறை கூப்பிட்டோம் பாஸ்டர், எவ்வளவு எச்சரிப்பு கொடுத்தாச்சு, மனம் திரும்பவே இல்லை. ஆகையினாலே இவன் எக்கேடு கட்டாலும் எனக்கு கவலை இல்லை. யோனா அப்படிதான் போகிறான். அவன் எக்கேடு கட்டா கவலை இல்லை, எப்படி ஆகலும் போகட்டும், சாகட்டும். ஆண்டவர் சொன்னாரு, அப்படி இல்லை மகனே. ரோமர் 5:8 சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அந்த அன்பை விளங்க பண்ணினார். தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, உன்னை ரட்சித்தது போல அவனையும் ரட்சிக்க விரும்புகிறேன், உன்னை மீட்டது போல அவனையும் மீட்க விரும்புகிறேன். பாருங்க, அன்றைக்கு யோனாவுக்கு முன்பதாக இருந்த ஆட்கள் எவ்வளவு தெரியுங்களா? 1,20,000 பேர். இன்னைக்கு இந்தியாவோட ஜனத்தொகை எவ்வளோ சொல்லுங்க? கிட்டத்தட்ட 150 தொடப்போ 147 கிட்ட வந்துட்டது ஆட்கள் சொல்லுகிற போது. ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் என்ன கணக்கு கேட்பார்? யாருகிட்ட கேட்பார்? இத்தனை கோடி ஜனங்க, 1,20,000 பேர். எங்க தமிழ்நாட்டில் மாத்திரம் கிட்டத்தட்ட 8 கோடியை தொடப்போகுது. 8 கோடியை தொடப்போகுது. ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் பிறக்கிறான்னு தெரியல. 8 கோடியை எப்போ வேணா என்ன செய்யும், தொடும். 8 கோடி பேர்களுக்கு யார் உத்தரவாதி? யார்கிட்ட கணக்கு கேட்பார்?
1,20,000 பேர். அவர் சொல்லுகிறார், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாதே 1,20,000 பேருக்கு நான் மனம் இறங்காமல் இருப்பேனோ என்று சொன்ன தேவன். திரள் கூட்டம் அடிந்து கொண்டு இருக்கிற நம்முடைய கண்களுக்கு முன்பதான். ஆனா நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? அவன் எப்படின்னா போகட்டும், நான் எங்க போக மாட்டேன். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை உணர்ந்து கொள்ளுங்கள். மீட்கப்பட்டிருக்கிறோம், விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் எவ்வளோ நம்ம மேல நம்பிக்கை வைத்திருக்கிறார் தெரியுங்களா? நேற்று நாள்ல கூட பாசம் ஒரு செய்தி எடுத்தாங்க. ஆபிரகாம் என்ன செய்தான் போட்டு தெரியுமா? அமலேக்குக்காக, வேலைக்காரனுக்காக, அவங்களுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணா. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவனை குணமாக்கினார்னு போட்டிருக்கோம். ரொம்ப ஆச்சரியமானவைகள் தான். அதுக்கு முந்தைய வசனங்கள்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அபிமெலேக்கிட்ட சொல்லுவாரு, அவன் ஒரு தீர்க்கதரிசிடா, அவன் மனைவியை அனுப்பி விட்டு அவன் உனக்காக வேண்டுதல் செய். அப்போ தேவனுக்கு என்ன தெரியும்னா, என் பிள்ளை உனக்காக ஜெபம் பண்ணும். யோசிச்சு பாருங்க, நம்ம மேல தேவன் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறார் தெரியுமா? என் பிள்ளை எனக்காக இதை செய்யும், என் பிள்ளை எனக்காக இதை காரியம் மாற்றும். ஒவ்வொரு அந்த நம்பிக்கைக்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளை உனக்காக ஜெபம் பண்ணுவான்னு சொன்னார். ஆபிரகாம் அவர்களுக்காக ஜெபித்தான். அற்புதங்கள் நடந்ததுன்னு பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தை சுமந்து கொண்டு வீடுகள் தோறும், பட்டணங்கள் தோறும், ஏன்னா இன்றைக்கு இருக்கிற சூழல்களிலே போய் ஆக வேண்டும். தேவ ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணி ஆக வேண்டும். ஏன்னா அடிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக கரிசனையுள்ள தேவன் நம்மைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார், நம்மைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நாம் யோனாவை போல ஓடலாம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னை கொண்டு செய்ய நினைத்த இதை செய்கிறதற்கு அவர் வல்லமையுள்ள தேவன். எங்க போனாலும் பிடிச்சிட்டு வருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? அழைப்பின் சத்தம் வருகிற போது ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் மகிமையானதை செய்வார்.